ஹாய் லாஸ்ட்டு சண்டே நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ கேக் பண்ணலான்னு அம்மா சொன்னாங்க. ஸோ எனக்கும் ஆசையாகிடுச்சு. அதனால் ஒரு பவுலில் 4 எக்கு உடச்சி போட்டாச்சு. அப்புறம் ஹேண்ட் விஸ்க் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணேன். ஒரு 15 மினிட்ஸ் நான் பிளெண்ட் பண்ணேங்க. அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ஒயிட் கலரில் நுரையாக வர ஆரம்பிச்சிது. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ஐசிங் சுகர் 1 கப்பு நான் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்டு 1.5 கப் அளவுக்கு மைதாவை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். எப்போவுமே மாவை ஜலிச்சுட்டு போட்டிங்கன்னா நல்லா கட்டி கட்டி ஆகாமல் இருக்கும். நீங்கள் இதில் வச்சு கூட ஜலிச்சிக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு 50 மில்லி அளவுக்கு பட்டர் வந்து நல்லா உருக்கி போட்டிருக்கேன். இதுமாதிரி மெல்டட் பட்டர் போட்டால் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 50 மில்லி மில்க் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் பண்ணுறதுக்கு பிஃபோராகவே நம்ம குக்கர், ஓவன், ஓடிஜி எதுவாக இருந்தாலுமே ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணணும். நான் ஓடிஜியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கப்புறமா வந்து நம்ம கேக் மோல்டில் கேக் பேட்டரை வந்து ஊற்றிடலாம். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், பட்டர் அப்ளை பண்ணி மைதா மாவு போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி கேக் மோல்டில் கேக் பேட்டரை ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணுறதுனால மேலே எதுவும் வெடிப்பு வராமல் கேக் வந்து சூப்பராக வரும். நான் வந்து ஓடிஜியில் வந்து ஒரு 25 மினிட்ஸ் வந்து இந்த கேக் பேட்டரை வச்சுருக்கேன். கேக் எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள். சூப்பராக இருந்தது கேக்கு. கேக் நல்லா சூப்பராக வந்திருந்தது. இருந்தாலும் நல்லா இருக்கா வெந்திருக்கான்னு பார்க்கலான்ட்டு நான் செக் பண்ணேன். நல்லாவே வெந்திருந்தது. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சாச்சு. நல்லா ஆறிட்டதுக்கப்புறமா வந்து கேக் மோல்ட்லேருந்து எடுத்தாச்சு. எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்ததுங்க. ரொம்ப சாஃப்டாக இருந்தது தொடும் போதே. அது வந்து எதனாலனா நம்ம பட்டர் அப்ளை பண்ணி டஸ்ட் பண்ணி போட்டதுனால ஈஸியாக வந்துடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வந்து பண்ணலாம். கேக் மோல்டில் தான் பண்ணணும்னு இல்லை. ஏதாவது அலுமினியம் பாத்திரம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் பட்டர் அப்ளை பண்ணி மைதாவை அப்ளை பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ கேக் ரெடி ஆகிடுச்சு. ஹார்ட்டே வந்து நான் 2ஆக கட் பண்ணிட்டேன். யாராவது பார்த்து திட்டாதீங்க. இது வந்து எல்லாம் பீஸ் போட்டு எல்லாருக்கும் கொடுக்கலாம் தான் அப்படி கட் பண்ணேன். கேக் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வந்திருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.